சரி நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் கேட்கும். ஹே ஹாய் கைஸ், மீ ராகுல்ராஜ். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேனலில் ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் மோட்டோவ்ளாகிங் செட்டப் வந்து இப்போ தான் வந்து செட் பண்ணேன். அண்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீகாவில் தான் நான் வந்து வீகா தான் யூஸ் பண்ணுறேன். பட் அதில் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, இதில் ஆக்ஸார் ஃப்ரெண்டு ஆக்ஸார் வச்சுருக்கான். ஓகே, ஆக்ஸாரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். வா, செம்ம வைப்ரேஷனு. எவ்வளோ வைப்ரேஷன் ரசை. இது ஆக்சுவலாக இந்த பைக் இது வந்து பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு புல்லட். இது வந்து BS3 வேரியண்ட்டு. ஸோ வின் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போனால், இப்போ நான் 60ல் போகிறேன். வாய்ஸ் கிளியராக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மைக்கு கண்ணு பக்கத்தில் வச்சுருக்கேன். ஐயோ மாடு, எனக்கு இந்த மாடை பார்த்தாலே மேட் பைரட் தான் ஞாபகம் வராரு. பார்த்து போகணும்பா. இன்றைக்கி பொங்கல்னால ஓரளவுக்கு காலியாக இருக்குது. இல்லைனா இந்த இடம்லாம் அப்படியே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஏய் எப்படா வர பா, செம்ம வைப்ரேஷனு. அப்படியே உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகுது. சீட்டு, ஹேண்டிலு, இங்கே இந்த டேங்க்கு பக்கத்தில் எப்பா எப்படி ஓட்டுறானே தெரில. பட் ஆனால் பிக்கப்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த பைக்கில். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே த்ராட்டில் கொடுத்தோன்னே வாடா ராஜான்னு எடுத்துகிட்டு போவோம் வண்டி. இதில் வேறு அந்த கீர் பேட்டர்ன் வேறு அடிக்கடி எனக்கு மறக்குது. செம்மையாக போகுது. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஹாரன் பார்த்தீங்களா, டெம்போட ஹாரன் வச்சுருக்கான். செம்மையாக இல்லை, எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஆடுறான் இவன் பொங்கல் அன்னைக்கு கேமரா வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கான். பா, இந்த பைக்கில் வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து BS3 மாடலு. இந்த பைக்கில் வந்து நான் ரிவ்யூலாம் இல்லை, சும்மா ஓட்டுறேன் எப்படி இருக்குது பைக்குன்ட்டு. புல்லட் வந்து அவ்வளோ ஓட்டினதில்லை, பழைய புல்லட்டு. எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். எயிட்டியில் எவ்வளோ கிளியராக இருக்குது வாய்ஸு தெரில, பார்த்தா தான் தெரியும். இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன் வண்டி. அவனே 90ல் தான்டா போயிருக்கான்னா. டிராஃபிக் லைட் ஏரியில் எந்த சைடில் வருவானுன்னே தெரில. பா, காலியாக இருக்குது. இதில் டோட்டலாக எத்தனை கீரு, 5 4 தெரில. இதில் கீர் பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அந்த மாதிரி வருது. எங்கே போ, வாபுல் ஆச்சுன்னா நிறுத்திப்போம். 80ல் போகுது இப்போது. மிரர் கூட வைக்கல. சி, ஓட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. லாக்கும் போடலையா, டப்புன்னு அடிச்சிட்டு இருக்குது. ஐயோ கண்ணு இதில். சி ரோகனே, மிரரை போடுறா ஃபஸ்ட்டு. ஐயோ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இதில் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். அவனே ரிசர்வில் தான் இருக்குன்னா ஸ்லோவாகவே போவோம். பீட்டு வேறு லெவலில் இருக்குது. இவன் எக்ஸாஸ்ட் வேறு மாற்றிருக்கான் பைக்கில், நல்லா பாப்பாகுது பட்டு 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 பட்டுன்ட்டு. அதே மாதிரி கீர் வந்து நம்ம மாற்றி இன்னொரு கீருக்கு போகும்போது வந்து நல்லா அப்படியே இழுக்குது நல்லா. ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டில் வந்து டார்க் வந்து சூப்பராக இருக்கும். பத்தாவதுக்கு எக்ஸாஸ்டெல்லாம் மாற்றதுனால அது கொஞ்சம் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து அந்த பம்பு அந்த புல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. BS3 கம்பேர் பண்ணும்போது BS4 வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வைப்ரேஷனு இந்த ஹீட்லாம் கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வெயிலில் ஓட்டுறதுனால அவ்வளோ ஹீட்டு தரல. அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் டைமில் ஓட்டினேன், அப்போ வந்து நல்லா ஹீட் தெரிஞ்சுது. காலைல ட்ராக் வேறு போட்டிருக்கேன்னா அதனால் இன்னும் நல்லா தெரில. கொஞ்சம் நல்லா லாங்காக போனால் நல்லாவே தெரியும் ஹீட்டு. மிரர் இல்லாமல் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரில. இப்போ போய் பார்த்தோன்னே வீடியோ ரெக்கார்ட் ஆகலையாம். ரோகனே திரும்பி 3 தடவை தாடான்னு கேட்டால் அவ்வளோதான், ட்ரிகர் ஆகிடுவான். இது வேறு ஒரு மாதிரி அப்படியே லேக் ஆகி விடுது. ஐயோ பெட்ரோல் இல்லையா? சரி ஸ்லோவாகவே போவோம். ஸ்லோவாக போகும். ஆஹா எவ்வளோ வைப்ரேஷன் அப்படியே கொட்டி கிடக்குது கைஸ். நார்மலாகவே வைப்ரேஷன் இதுவாக இருக்குது. நான் வந்து கிளாசிக் ஓட்டினேன் BS6 இது. அதில் வைப்ரேஷன் நல்லாவே தெரிஞ்சுது. இதை ஓட்டும்போது அது கிளாசிக் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஐயோ ஆமாம் கைஸ், ரொம்ப ஸ்லோவாக. அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே அவன் வீட்டாண்ட போய் விட்டுற வேண்டியதான். ஸ்லோவாக போகும்போதுப்பா இன்னும் ரொம்ப வைப்ரேஷன் தெரியுது. சரி, ஆனால் அவனை கேட்டால் வைப்ரேஷன் தானே நல்லாயிருக்கும், இந்த பீட்டு இந்த ஃபீல் தானே நல்லாயிருக்கும்னுவான். அவன் என்ஃபீல்டு பைத்தியம் அவன். இப்போ மைக்கு கரெக்டாக என் கண்ணாண்ட இருக்குது, எப்படி இருக்குன்னே தெரில. எனக்கு இப்போ வந்து ஹெல்மெட்டில் வந்து எது எடுக்கலான்னு டவுட்டாக இருக்குது. ஆக்ஸாரா இல்லை MT-ஆ LS2-வா SMK-வா? எல்லாத்துலேயும் ஒரு ப்ரோஸ் இருக்குது, அதே மாதிரி கான்ஸும் இருக்குது. பட் எது எடுக்கணும்னு இன்னும் அக்யூரேட்டாக தெரில. கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா இது BS3 தானே, சொல்கிறதுக்காக பெருசாக ஒன்றும் இல்லை. நான் வேணால் BS6 டீட்டெயில்டாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.